கல்விக் குழுமத்தின் புதிய உதயமாக PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி 2025-2026 கல்வியாண்டு முதல் துவங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. PKP ருக்மணியம்மாள் வித்யாலயா CBSE பள்ளி. For admission contact 9865051424. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு என்பது ஆன்றோர் வாக்கு. தமக்கென முயலாது பிறர்க்கென வாழ்பவர் வாழ்வதினாயே இவ்வுலகம் வாழ்கிறது என கூறுகிறது புறநானூறு. தமிழ் தொண்டினை திரு தொண்டாக கருதி தமிழ் பணி செய்த சான்றோர்களுள் ஒருவர் திரு ஈரே சண்முக வடிவேல் ஐயா அவர்கள். இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் திரு ரத்தினசாமி திருமதி கோவிந்தம்மாள் அவர்களின் அருந்தமிழ் புதவராய் வளர்ந்தவர். இவர் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே அருமை தமிழின் மீது அளவிலாத ஆர்வம் உடையவர். தமிழே உன்னால் இருக்கிறேன் என தமிழ் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றியவர். தமிழின்பால் அளவு கடந்த ஆவல் கொண்டவர். தன் மதித்திரத்தால் மாணவர் மனம் கவர்ந்த ஆசான். இவர் பல கவிதைகளையும் கட்டுரைகளையும் வெண்பாக்களையும் இயற்றியவர். தன் நகைச்சுவை பேச்சால் பல பட்டிமன்றங்களில் வலம் வந்தவர். சிறந்த சொற்பொழிவாளர். தன்னுடைய தொடர் சொற்பொழிவுகளை பல இடங்களில் நிகழ்த்தியவர். சிந்தனையை வளர்த்த செந்தமிழ் புலவரான இவர் பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார். சொல்வேந்தர், சுகிசிவம், தமிழறிஞர், சாலமன் பாப்பையா போன்ற சான்றோர்கள் நகைச்சுவை தென்றல் என்ற பட்டத்தையும் நகைச்சுவை சித்தர் என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தனர். தமிழாசிரியர் கழகம் இவருக்கு நற்றமிழ் நல்லாசான் என்ற விருது வழங்கி கௌரவித்தது. குழந்தை கவிஞர் பேரவை முத்தமிழ் முரசு என்ற விருது வழங்கி கௌரவித்தது. புவனகிரி தமிழ் இலக்கிய பேரவை இலக்கிய நகைச்சுவை இமயம் என்ற விருதினையும் சென்னை கம்பன் கழகம் வழங்கி கௌரவித்தது. இதற்கெல்லாம் மேலாக தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ் செம்மல் என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தது. இத்தகைய விருதுகளுக்கும் பட்டங்களுக்கும் சொந்தக்காரரான ஐயா அவர்கள் கொழும்பு, யாழ்ப்பாணம், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கும் சென்று இலக்கிய சொற்பொழிவாற்றியுள்ளார். இமய புகழ் கொண்ட இன்ப கவிகளுக்கும் இனிய கட்டுரைகளுக்கும் உரிமையாளரே, பல்கலை கற்ற பாசமிகு நெறியாளரே, பார்வோற்ற வந்த பயன்மிகு பண்பாளரே, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னும் திருக்குறள் தெரிந்தவர்கள் எல்லாம் அக்குறளின் விளக்கமாக தங்களையே அடையாளம் காட்ட வேண்டும் என்ற நோக்கில் திருவாரூர் தமிழ் சங்கமே தங்களை தலைவராக தேர்ந்தெடுத்து கௌரவித்துள்ளது. அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கொண்ட செயலில் ஈடுபாடும் முனைப்பும் கொண்டு விளங்கும் இவருடைய வினைத்திட்பம் நம்மை போன்றவர்களுக்கு நன்னம்பிக்கை முனையாகவும் உங்களை போன்ற வளரும் தலைமுறையாகிய மாணவ கண்மணிகளுக்கு சுடர் விளக்காகவும் ஒளிந்திட இவரே தூண்டுகோல் என்றால் அது மிகையாகாது. நல்லோர் பலருக்கும் செந்தமிழ் பாமலைகள் பல சூட்டிய செஞ்சொற் புலவரே, அன்பில் கனிந்து அறத்தில் சிறந்து அரு தொண்டு புரிந்தவரே, கருத்துடன் நாளும் கனிமொழி பேசுபவரே, உங்களை காண வருவோர் முன்னே வழிகாட்டியாய் இருந்து நிற்பவரே, எழுத்தாற்றலாலும் பேச்சாற்றலாலும் நினைவாற்றலை ஒருங்கே பெற்று நல்லாசிரியராகவும் நகைச்சுவை தென்றலாகவும் வளவரும் தாங்கள் சீரும் பேரும் பெற்று நாளும் சிறக்க வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தற்பொழுது சிறப்புரையாற்ற வருமாறு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் எல்லாருடைய போற்றுதலுக்கும் உரிய இந்த கல்லூரியை, இந்த பள்ளி PKP சாமி மெட்ரிகுலேஷன் பள்ளியை மிக அருமையாக நிறுவி அதை இத்தனை ஆண்டுகள் காத்து அடுத்த ஆண்டில் இருந்து இன்னும் மேலே உயர்த்தி கொண்டு போகிற பெருமக்களே, இந்த பள்ளியின் நிர்வாக அலுவலர் அவர்களே, முதல்வர் அம்மையார் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, 102 வயதிலே என் எதிரே உட்கார்ந்து என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே,
குழுமி இருக்கிற பெரியோர்களே, ஆசிரிய பெருமக்களே, பரிசுகள் வாங்கிய மாணவ மணிகளே, உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். மனுஷன் நினைச்சபடிலாம் நடக்கிறது இல்லை. அதே போல தான் நான் இங்கே நினச்சிக்கிட்டு வந்தது, ஏதோ ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் நடக்குது, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிலாம் நினச்சி ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வியப்புக்கு ஆளாகி வருகிறேன். இந்த நிர்வாகத்தினர் எவ்வளவு அருமையாக இந்த கல்வி நிலையம் நன்றாக நடப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்கிறார்கள். 100 மார்க் வாங்கினவங்களுக்கு பரிசு கொடுக்கறது சரிதான். அடுத்தது அதுக்கு யார் காரணம்? இந்த ஆசிரியர் பெருமக்கள் தானே என்று அவர்களையும் போற்றி உழைச்சவனை பாராட்டினாதான் மறுபடி உழைக்கணுங்கிற எண்ணம் வரும். நான் இங்கே ஒன்று பார்த்தேன். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் மாணவர்களை ஊக்குவித்து பரிசு பெறுகிற தகுதியை உண்டாக்கி வைத்ததற்காக அவர்களை இந்த நிர்வாகம் பாராட்டுகிறது. இது சில இடங்களில் நடக்கும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி அந்த ஆசிரியர்கள் வந்து பரிசு வாங்கும்போது மாணவர்களாகிய நீங்கள் எல்லாம் கைதட்டி வரவேற்றீங்க பாருங்கள், அதுதான் பரிசு. அது எனக்கு எதை உணர்த்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு பரிசு வழங்குவது சரிதான் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் காட்டினீர்கள். உங்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட ஆசிரியர்கள் பரிசு வாங்குகிற போது நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். அதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த பள்ளிக்கூடம் டாக்டர்களை உருவாக்கியிருக்கு, பொறிஞர்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு, எல்லா வகையான பெரிய பதவிகளுக்கு உரியவர்களையும் இங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறது. எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெருமை. 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறீங்க. நிறைய பள்ளிக்கூடங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிற காலம் இது. இப்போ ஒரு பள்ளியில் 2000 பேர் படிக்கிறதுங்கிறது, அந்த பள்ளி நல்லா இருந்தால் ஒழிய அதில் யாரும் படிக்க மாட்டாங்க. அது நீங்கள் இவ்வளவு பேர் கூடியிருப்பதை பார்க்கிற போது எனக்கு மனதுக்கு நிறைவார். எல்லாரும் வந்திருக்கீங்க, பல்வேறு போட்டிகள்லாம் நடந்திருக்கு, எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்துருக்காங்க, கொண்டிருக்காங்க மகன். இப்போ நான் நிறைய பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் வந்து வாங்குகிற போது இந்த பள்ளிக்கூடத்தில் தனியாக நீங்கள் செஞ்சது அவங்க பெற்றோர்களோடு வந்து வாங்க முடியாது பண்ணி. ஏன்னா நாம் பள்ளிக்கூடத்தில் உழைக்கிறோம், அந்த பெற்றோர்கள் துணையால் இருந்தால் ஒழிய இது நடக்காது. ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது அந்த பையன் ஒழுங்காக படிக்கிறான்னு அர்த்தம். அவனை ஒழுங்காக படிக்க வைக்கிறாங்க அவங்க பெற்றோர்கள்னு அர்த்தம். ஆகவே அவங்க எல்லாருமே பாராட்டுதலுக்கு உரியவர்கள் என்பதால் அவர்களோடு சேர்ந்து வந்து அந்த பிள்ளைகள் பரிசு வாங்கி போனதை பார்க்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பெற்றோர்களை வரணும், வந்து வாங்கணும். சரி, இன்னைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு இந்த ஆண்டு விழாவில் என்ன சொல்லலாம்? நீங்கள் எல்லாரும் ரொம்ப அறிவில் சிறந்த மாணவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன சொல்லணும்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. சரிதானா? சரி,
என்ன அது? ஆற்றுல தண்ணி இல்லாத காலத்தில் ஊற்று தோண்டுவோம். ஊற்று தோன்ற போது எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீர் ஊறும். ஏன்? அது இருக்கு அடியில். ஆறு வந்தபோது சேர்த்து வச்சிருக்குது. தோண்டினோம்னா அது வெளிப்படுது. இப்போ அறிவு நம்ம எல்லாத்தையும் இருக்கு. எப்போ வெளிப்படும்? நம்முடைய அறியாமை நீங்கும் போது அறிவு வெளிப்படும். நம்மகிட்ட இருக்கிறது இன்னைக்கு ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டா நேற்று அது தெரியாமல் இருந்தோம்னு அர்த்தம். திருவள்ளுவர் அதையும் சொல்றார். அறிதோறும் அறியாமை கண்டற்றாள்ங்கிறார். நான் ஒன்றையும் தெரிஞ்சுக்கிற போது தான் நேற்று எவ்வளவு முட்டாளாக இருந்தேன்னு தெரியுது. நேற்று தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ என்ன? அந்த மணலை எடுக்கிறது மாதிரி அறியாமையை நீக்குகிற போது அறிவு தோன்றுகிறது, வெளிப்பட்டு தோன்றுகிறது. இந்த கல்வியை கற்கிற போது நீங்கள் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை படிக்கிறது மட்டும் நம்முடைய வேலை இல்லை. அதை வீட்டில் இருந்து கூட படிச்சிடலாம். இப்போ நிறையா கூகுளில் அதில் இதிலெல்லாம் வருது, உட்காந்து படித்தோம்னா படிச்சிடலாம். அப்புறம் ஏன் அதை பள்ளிக்கூடத்துக்கு வந்து நம்ம படிக்கணும்? பள்ளிக்கூடத்தில் வெறும் கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஒழுக்கம், பண்பாடு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால தான் பள்ளியில் போய் படிக்கிறோம். தனியாக இப்போ படிக்கிறதுக்கெல்லாம் ஏராளமான வசதிகள் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த பள்ளியில் வந்து படிக்கிறீர்கள். உங்களுக்கு நல்ல கல்வியோடு சேர்த்து ஒழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளை எல்லாம் சேர்த்து சொல்லிக் கொடுப்பது தான் இந்த பள்ளிக்கு உள்ள தனி சிறப்பு. சரி, படித்தா என்ன வரும்? அறிவு வரும். அறிவுன்னா என்னன்னா, அறிவுன்னா என்ன? எங்கள் ஊரில் ஒரு 2 பேர் இருந்தான். அவனு 2 பேருமே திருட்டு போயிடுவான். கெட்டிக்காரத்தனமாக திருடுவான். ஒருத்தன் வருவான், தம்பி இது மைக்குடாமா, இதில் ஏதாவது நமக்கு தப்பாக தெரியுமோ? இது மைக்குங்கிறான். இது மைக்குமா. அவன் கூட்டாளி சொல்லுவான், ஆமாம் மைக்குமா. நமக்கு இது சாதாரணமாக தெரியும். இப்போ அவனு 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டானுவோ, இந்த மைக்கை கூட்டம் முடிகிறதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். இன்னும் ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் சொல்கிறான், முடிஞ்சால் நீ எடு, இல்லைன்னா நான் எடுத்துடுறேன். இப்படி ஒரு திட்டம் போட்டானோன்னா எடுத்துக்கிட்டு போய் விற்று ஆளுக்கு 5000 ரூபா மதிப்பு உள்ளதை கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு விற்பான். ஆளுக்கு 500 ரூபா எடுத்துகிட்டு போடுவான். இது ஒப்பந்தம் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். மைக்குடான்னா ஆமாம் மைக்குனான்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இவனுங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறான், பெரிய கல்யாணம். நம்ம ஐயா பிகேபி சாமி ஐயா விட்டு கல்யாணம், பெரிய கல்யாணம். ஒரு 5000 பேர் ஒரே சமயத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி பந்தல் போட்டு, எல்லாருக்கும் சேர் போட்டு, எல்லாருக்கும் டேபிள் போட்டு பரிமாறுறாங்க. அதுக்கு நம்ம பையன் ஒரு 2 பேரும் போயிட்டான். இந்த மைக்குடாங்கிறான், ஆமாம் மைக்குன்னா பாருங்க, இந்த 2 பேரும் போயிட்டான். சாப்பிட போயிட்டானு. சாப்பிட்ற இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு வெள்ளி கிண்ணம், 5000 பேருக்கும் ஒரே மாதிரி வெள்ளி கிண்ணம். அதில் சீராவை ஊற்றி அதில் குலோப்ஜாம் மிதக்குது. அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு தங்கத்தில் ஸ்பூன். 5000 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. இவனு 2 பேருக்கும் ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல.
அவன் அங்கே போயிட்டான், இவன் இங்கே உட்காந்துட்டான். இவன் அவனை கவனிக்கிறான். அவன் பக்கத்தில் உட்காந்துருந்தவன்லாம் டயபெட்டிஸு, பிளட் ப்ரெஷரு எல்லாம் இருக்கிறவன். அவனெல்லாம் சாப்பிடல, பொக்கு பொக்குன்னு ஏஞ்சிட்டானுவோ. அது அவனுக்கு சௌரியமாக இருந்துச்சு. அந்த டேபிளில் இருக்கிற ஒரு 6 தங்க ஸ்பூனை எடுத்தான், டேபிள் கிளாத்துலேயே துடைச்சான், பனியனுக்குள்ளே போட்டான். 6. இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பக்கத்தில் எல்லோரும் உட்காந்துருக்கான், எடுக்க முடியல. முதல்லையே சொல்லியிருந்தா 6 ஆளுக்கு 3 எடுத்துக்கலாம். இப்போ அவன் எடுத்துட்டான்னு இவனுக்கு தெரியுது, தன்னால் எடுக்க முடியல. என்ன அந்த பையன் எடுத்துக்கிட்டு போகிறதே நம்ம விட்டுறதா அப்படின்னு நினச்சான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்தபோது இவன் என்ன பண்ணான், போனான். அந்த வீட்டுக்காரர் நின்றுக்கிட்டு இருந்தார், பெரிய பணக்காரர். ஐயா, விருந்துன்னா இதுதாங்க விருந்து. என்னம்மா விருந்து போட்டிங்க, ரொம்ப ஜோராக இருந்துச்சு. அப்படியா, நல்லா சாப்பிட்டீங்களா, ரைட், அதான் எனக்கு வேண்டியது, மகிழ்ச்சி, வாங்கண்ணா. இல்லை, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லணும். என்னன்னா, இப்போ நான் மேஜிக் வேலையெல்லாம் செய்ய கற்றுக்கிட்டேன்னா. என்ன வேலை? மேஜிக் வேலை. தந்திர காட்சிகள்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த மேஜிக் வேலை எனக்கு தெரியும்னா. அந்த வீட்டு எல்லாருக்குமே சாதாரணமாக நான் ரேகை நல்லா பார்ப்பேன்னு சொல்லுங்கள். அப்படியா, எனக்கு பாருங்கள், சொல்லுவோமா இல்லையா? அவர் சொன்னார், மேஜிக்லாம் தெரியுமா, எங்கே ஏதாவது ஒன்று செய்யுங்க பார்ப்போம் அப்படின்னு. உங்களுக்கு மேஜிக் செய்யணும் அவ்வளோதானே? ஆமாம், இருங்க. இந்த சாப்பாட்டு மேஜையில் தங்க ஸ்பூன் வச்சுருந்தீங்கல்ல, ஆமாம், அதில் ஒரு 6 கொண்டாங்கண்ணா. இவன் 6 தானே எடுத்திருக்கான், அதனால் 6 கொண்டாங்கண்ணா. அவன் எடுத்துகிட்டு வந்தான். இந்த இருக்குது, என்ன செய்ய போகிறீங்கன்னா, என் பனியனுக்குள்ளே போடுங்க அப்படின்னா. உள்ளார போட்டார். அந்த வீட்டுக்காரர் போடுறார். ஐயா, இப்போ என் பனியனில் தானே போட்டிருக்கீங்க, இப்போ மேஜிக் பாருங்கள், 1 2 3, அவன் பனியனுக்குள்ளே போ. அங்கே தான் அவன் முந்தைய எடுத்து வச்சுருக்காங்கல்ல 6, அவன் பனியனுக்குள்ளே போனான். போயிருக்குமான்னாரு வீட்டுக்காரர். தடகி பாரியா இருக்கும். அவனை போய் பார்த்துட்டு, அடே இங்கே வந்துடுச்சேன்னாரு, எடுத்துக்க. அவங்கிட்ட இருந்ததை எடுத்து கொடுத்துட்டான். தான் 6 எடுத்துக்கிட்டு அப்போ நான் வரட்டுமான்னு கிளம்பிட்டான். இதை கேட்கறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? அடே, எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன்டா, பெரிய அறிவாளி. தந்திரமாக செஞ்சதை நாம் என்ன சொல்கிறோம்? அறிவாளின்னு சொல்கிறோம். இதை செய்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அறிவு வேணும், செய்கிறானேன்னு. திருவள்ளுவர் சொல்கிறார், இது அறிவு இல்லைடான்ட்ட. இது அறிவு இல்லை. அறிவுன்னா என்ன? அறிவுன்னா என்ன? சென்ற இடத்தால் செலவிடாது, தீது ஒரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. இது அறிவு. அறிவுடைமையில் ஒரு குறள் இது. என்ன சொல்றாரு? மனம் போன பக்கமெல்லாம் போக விடாமல் தீமைகளை நீக்கி நல்லது செய்வது மட்டுமே அறிவு. சுருக்கமாக சொல்லிவிடலாம், தன்னுடைய ஆற்றல், அறிவு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லது செஞ்சா அது அறிவு. கெட்டது செஞ்சா, இன்னொருத்தன் பொருளை திருடுனா அது அறிவு ஆகாதுன்ட்டார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? கெட்டிக்காரத்தனமாக ஒருத்தவனும் பெரிய அறிவாளிடாமன். அறிவுனாலே நல்லது செஞ்சாதான் அறிவுன்னார். யாருக்காவது உதவி செஞ்சியா இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு, அது அறிவு. இப்போ அந்த மாணவர்களாகிய நீங்கள் அறிவு, எந்த அறிவை தேடுறீங்க? எல்லாருக்கும் நல்லது செய்வது எப்படி? நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நன்றாக வாழ்வது எப்படி? இதையெல்லாம் உணர்ந்து வாடுகிற வாழ்க்கை இருக்க, அற்புதமான வாழ்க்கை. அதைத்தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து கற்றுக்கிறோம். கற்க கசடு அற. உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள், தீமைகள், இவைகளெல்லாம் நீங்க கற்பவை, படிக்க வேண்டியதை படினார். கற்பவை கற்க, கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின்
நிற்க அதற்கு தக. படிச்சிட்டியா? படிச்சிட்டேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நடத்துகிறா. படித்தவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதன்படி வாழ்ந்தாதான் அது படித்ததுக்கு அடையாளம். படித்து இன்னொருத்தனுக்கு பாடம் சொல்கிறதுக்கு நடத்திட்டு போயிட்டு இருந்தாக்கா அறிவு இல்லை. நல்லவற்றை அறிந்து அதன்படி வாழ்வதுதான் சரியான அறிவு. அந்த அறிவை தேடுவதற்காகத்தான் நாம் கல்வி சாலைக்குள்ளே வருகிறோம்.